ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5 வகையான வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும். அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடகடன்னு 10 நிமிஷத்தில் ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ஃபஸ்ட்டு ரெசிபியாக நெல்லிக்காய் சாதம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு 3 பெரிய நெல்லிக்காயை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கொட்டையெல்லாம் நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பல்ப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். விட்டமின் சி அதிகளவு நெல்லிக்காயில் இருக்குது. ஆனால் இந்த நெல்லிக்காயை குழந்தைகளுக்கு பச்சையாக கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் அதை லைக் பண்ணி குடிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுக்கலாம். நெல்லிக்காயோட விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதை வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பியாக அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு பொடி வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, கொத்தமல்லி விதை போட்டு வறுத்துக்கலாம். இந்த மல்லி விதை நல்லா வறுபட்டு அதோட அந்த ஸ்மெல் வெளிவந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டு வறுத்துக்கோங்க. இந்த எள்ளு போட்ட உடனே அந்த கடாயோட ஹீட்டுக்கு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். ரொம்ப கலர் மாறக்கூடாது. கலர் மாறிடுச்சு அப்படின்னா கசக்க ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே கடாயில் காரத்துக்கு 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக வறுத்துட்டு இதையெல்லாம் சூடு போக ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பவுடர் எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகி வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு தாளிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாயை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்னதாக 1 இன்ச் அளவுக்கு தான் இஞ்சி இருக்கும். அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். துருவி போட விருப்பம் இருந்தால் கூட இஞ்சியை துருவி போட்டு தாளிக்கலாம். இஞ்சி துருவல் போட்டு தாளிக்கிறப்ப அதோட ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும். 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு லைட்டாக 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குறகுறப்பாக நெல்லிக்காயை அரைச்சி எடுத்துருக்கோம்ல, அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டு இதில் கொட்டி 1 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக நீங்கள் கலந்து விட்டாலே போதும். அந்த நெல்லிக்காய் லைட்டாக நிறம் மாதிரி வந்தாலே போதும். ரொம்ப டிப்பாக சுருள அந்த மாதிரிலாம் வதக்க வேண்டாம். லைட்டாக வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் கொஞ்சம் உதிரியாக பொலபொலன்னு இருக்கிற மாதிரி நல்லா வடித்து இதில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கடாயில் வரமிளகாய், எள்ளு, தனியா அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சோம்ல, அந்த பொடியை தான் இது கூடவே போட்டு கலந்து விட போகிறேன். இதையெல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மேலாப்பில் தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. 5 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக அதே டைம் ஆரோக்கியமாக செய்ய முடியும். அடுத்த ரெசிபி வெண்டைக்காய் சாதம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம வெண்டைக்காயை பொரியல் மாதிரி செஞ்சு அதில் சாதம் போட்டு கலந்து வெண்டைக்காய் சாதம் தயார் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு நல்லா சூப்பராக மணக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் சாதம் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 வெண்டைக்காய் நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஈரம்லாம் போக ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொரியலுக்கெலாம் நம்ம கட் பண்ணி எடுப்போம்ல கொஞ்சம் மெல்லிஸாக, அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம். வெறுமனை வெண்டைக்காயை மட்டும் போட்டு வதக்கி எடுக்காமல் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு லைட்டாக மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, கரம் மசாலாலாம் போட்டு வறுக்க போகிறோம். அடுப்பை மிதமான தீயில வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வறுக்கிறப்ப நல்லா முறுமுறுன்னு இந்த எண்ணெயிலே வறுபட்டு வந்துடும். வெண்டைக்காய் நல்லா முறுமுறுன்னு வறுபட்டு வந்த பிறகு நீங்கள் கடாயிலிருந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 போல் பூண்டு பல், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால 1 பல் போல் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கலாம். நான் என்னோட காரத்துக்கு 3 வரமிளகா போட்டிருக்கேன். இதை லைட்டாக பல்ஸ் மூடில் ஒரு தடவை சுற்றி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக குறகுறப்பாக அரைப்பட்டு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம்,
இந்த வெங்காயம் வதங்க லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பூண்டும் வரமிளகாயும் போட்டு குறகுறப்பாக ஒரு தடவை ஊட்டி எடுத்து வச்சோம்ல, அந்த பேஸ்ட் இது கூடவே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடியோட ராஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு போடலாம். பாஸ்மதி ரைஸ், பச்சரிசி இல்லைனா நார்மல் சாப்பாட்டு அரிசி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஒரு 1/4 எலுமிச்சை பழம் தான். ஒரு எலுமிச்சை பழத்தை 4ஆக வைக்கணும் அப்படின்னா அதில் ஒரு பாகம் கிடைக்கும் இல்லைங்களா? 1/4 எலுமிச்சை பழத்தை மட்டும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம முறுமுறுப்பாக வறுத்த வெண்டைக்காயும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஆவி பறக்க பறக்க வெண்டைக்காய் சாதம் நல்லா மணக்க இருக்கும். அதே டைம் இந்த வெண்டைக்காய் வறுவல் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நீங்கள் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட ஒரு பிளேட்டில் வந்து இந்த வெண்டைக்காய் சாதம் எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து வத்தல் இல்லைனா வந்து அப்பளம் கூட சூப்பர் காம்போவாக இருக்கும். அடுத்து ரொம்ப சிம்பிளாக குக்கரில் 3 விசில் விட்டாலே போதும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம். இது லஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி அளந்து போட்டு கழுவி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை ஒரு கடாயில் கொட்டி வறுக்க போகிறோம். பயிறு நல்லா வறுபட்டு அதோட நிறம் மாறி அதோட வாசனை வெளிவர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம களைஞ்சி வச்ச அரிசியோட இந்த பருப்பையும் கொட்டி ஒன்றா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சைப்பயிரை வந்து வறுத்து போட்டு நம்ம சாதம் பண்ணலாம். வறுக்காமல் ஓவர் நைட் வந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் ரைஸோட அந்த ஊற வச்ச பயிரை ஒன்றா சேர்த்து கலந்து கூட நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம், 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 5 போல் பூண்டு பல், 10 போல் சின்ன வெங்காயத்தை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூட நீள்வாக்கில் அரிஞ்சு போட்டு வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் லைட்டாக இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு மட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு 2 தக்காளி பழம் இது கூடவே கட் பண்ணி போட்டு இதுக்கும் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி கொஞ்சம் குலைவாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்ற போகிறோம். எந்த டம்ளரில் நீங்கள் வந்து அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த பச்சைப்பயிறு சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிவிட்டு வந்த பிறகு அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கோங்க. ஆனால் தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக இதிலே வந்து கிள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணாமல் லைட்டாக வந்து நுரக்கட்டி அங்கங்கே அப்படியே கொதிவிட்டு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் குக்கர் வந்து திறந்து பார்க்கலாம். திறக்கிறப்பே நல்லா கமகமன்னு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்டில் நார்மலாக செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசியில் தான் இந்த பச்சைப்பயிறு சாதம் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிறப்பயே மேலாப்பில் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு, முட்டை ஆம்லேட் இதெல்லாம் வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். அடுத்ததான் பச்சை பட்டாணியும் தேங்காயும் போட்டு ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி பண்ணலாம்.
இது பண்ணுறதுக்கு 1/4 கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் 1/4 முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயோட பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பச்சை பட்டாணியும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் வந்து தாளிக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறப்ப அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகி எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே உங்கள் விருப்பம் போல் கொஞ்சமாக வந்து முந்திரி, உலர்திராட்சை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் 1 நிமிஷத்துக்கு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயோட நிறம் மாறாமல் தேங்காயை வதக்கி எடுத்தாச்சு. இதில் வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே வேக வச்ச பட்டாணியும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸில் உப்போட லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டான அளவில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலி கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை மேலாப்பில் தூவி கலந்து விட்டு இறக்கி சுட சுட சர்வ் பண்ணலாம். இதில் வந்து பட்டாணிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றப்ப இடையிடையே பட்டாணி கடிப்படுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். இதிலேயே பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி போட்டோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் கேரட்டு, ஸ்வீட் கார்ன்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்க்கவே நல்லா கண்ணுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக ஒரு நிறைவான லஞ்ச் பாக்ஸ் கொடுத்த ஒரு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கடாயிலேயே வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம விருப்பம் போல் நிறைய காய்கறி போட்டு கடாயிலே வந்து நல்லா தாளித்து விட்டு இந்த சாதம் பண்ணி கொடுக்கலாம். பாஸ்மதிலையும் பண்ணலாம், நார்மல் சாப்பாட்டு அரிசியில் கூட பண்ணலாம். கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். அந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 4 போல் பூண்டு பல், 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய தக்காளி பழமாக 1 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸே போதும், நல்லா அரைப்பட்டு வந்துடும். ஃபைனாக அரைச்ச பிறகு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோட கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்த பிறகு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு அது கூடவே ஊற்றி கலந்து விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர், கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கோஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே இந்த காய் வந்து நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சாலே போதும். இடையில அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த எண்ணெயிலேயே இந்த காய் நல்லா வதங்கி 80% அளவுக்கு குக்காகி வெந்து வந்துடும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லிப்பொடியும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாதம் போட்டு கலந்து விட போகிறோம். இதை நீங்கள் பாஸ்மதியில் கூட ட்ரை பண்ணலாம். பார்க்க இன்னுமே நல்லா லுக்காக இருக்கும். ஃபைனலி கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை மேலாப்பில் தூவி கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த மல்டி வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த 5 வகையான வெரைட்டி ரைஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் குட்டியாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.